Hi, hello, everyone. This is Anigesh Swarare. இந்த நாளும் இன்னொரு சீசனல் வேர்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா ஹீ வில் ரெஸ்டோர் எவ்ரிதிங் தட் இஸ் லாஸ்ட். அதாவது நம்ம எந்தெந்த விஷயங்களை ஒருவேளை இழந்தோமோ எல்லாத்தையும் கர்த்தர் என்ன ரெஸ்டோர் பண்ணுவாரு. கர்த்தர் வந்து அது என்ன நம்ம கிட்ட திருப்பி நம்மளோட கைக்கு வந்து வர வைப்பார் அப்படின்றதுதான் இந்த நாள் நம்ம பார்க்கறதா. He will restore. கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறபடி வெட்டி கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் பலனை நான் உனக்கு மீண்டும் அளிப்பேன். அந்த வசனோட ஸ்டார்டிங்ல நான் அனுப்பின வெட்டி கிளிகளும் பச்சை புழுக்களும் இருக்கும். ஸோ அந்த வசனத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா போறதுக்கு முன்னாடி இந்த நாளும் நீங்க இந்த வார்த்தையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களோட தொடர்ந்து சீசனல் வேர்ட் மூலமா உங்களோட பேசுறாரு, உங்களோட வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிச்சயமா ஏதோ ஒரு அஃபர்மேஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதாவது அந்த அஃபர்மேஷன் கிடையாதுன்னா நீங்க ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணா இட்ஸ் ஆல் ரைட், இல்லைனாலும் ஃபைன் தான். ஸோ அல்டிமேட்டா கர்த்தருடைய வார்த்தை, இங்கிருந்து வருகிற வார்த்தை உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை எந்த உண்டாக்குனாலும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குனாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஆல்ரைட். ஸோ வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுகளும் பட்சித்த வருஷங்களின் பலனை அவர் மீண்டும் வைப்பார். ஸோ நீங்க இப்போ இதை கேட்கும் போது ஒருவேளை எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளோ விஷயம் நஷ்டமாயிடுச்சு, நான் இதை செஞ்சு எனக்கு இத்தனை டேஸ் என்னோட வாழ்க்கையில நஷ்டமாச்சு, இத்தனை மந்த்ஸ், இத்தனை இயர்ஸ் எனக்கு நஷ்டமாயிடுச்சு, அதாவது இதை நான் இப்படி வரும்னு நினைச்சேன், இதெல்லாம் எனக்கு நஷ்டமாயிடுச்சு, நான் நினைச்ச மாதிரி விஷயம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு லாஸ்ல நீங்க எத்தனையோ விஷயங்களை நீங்க நினைச்ச மாதிரி நடக்காம எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களோட நல்ல நல்ல விஷயங்களை நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கிடைச்ச நல்ல நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டு கூட இப்போ உட்காந்துட்டு உங்களுடைய கர்த்தர்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஹீ இஸ் எ ரெஸ்டோரர். அவர் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணி, ஏன்னா அவருக்கு நம்மளுடைய ஃபியூச்சர்லயும் இருக்கிறாரு, நம்மளுடைய பாஸ்ட்லயும் இருக்கிறாரு. அது அப்படிதான். ஏன்னா அவர் தான் டைமையே நம்ம உருவாக்குனாரு. டைம்னு ஒரு விஷயம் வந்து உண்டாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் இருக்காரு. ஸோ அப்படியாப்பட்ட தேவன் நம்மளை பார்த்து இந்த சீசன்ல சொல்றது, நீ எதை லூஸ் பண்ணியோ அதை உனக்கு நான் உனக்கு நிச்சயமாக திரும்ப கொடுப்பேன். I will give it back to you. It will come into your hands. எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஒரு பேங்க்ல போட்டு வச்சோம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ராவா கொடுப்பாங்க, அந்த மாதிரி காடும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு கூட அவர் எக்ஸ்ட்ரா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அவர் என்னென்ன ரெட்டத்தனையா கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு, இல்ல அவர் எத்தனை மடங்கானா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் he will restore. எதுவுமே அதான் என்ன as a people of God நம்ம கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதி என்னன்னா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஸோ எவ்ரிதிங் will fall in place. அது அட் தி எண்ட் அது வந்து என்ன சொல்லுது, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். ஸோ அப்போ இந்த சீசன்ல நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னென்னலாம் எப்ப பார்த்தாலும் பாஸ்ட் நினைச்சு ஐயோ போச்சே வாய்ப்பு, ஐயோ அப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இந்த விஷயம் இப்படி ஆயிடுச்சு, அதை நினைச்சுட்டு உட்காந்துட்டு இல்லாம இப்போ பிரசன்ட்ல என்ன பண்ண முடியும், இப்போ கர்த்தருக்கு எப்படி. ஸோ நம்ம அதே நேரத்துல பாஸ்ட்ல செஞ்ச மிஸ்டேக்ஸை பார்த்துட்டு இதெல்லாம் தவறுகள், இதெல்லாம் மாத்திக்கணும்னு சொல்லிட்டு அதை நம்ம உட்காந்து அதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளை மாத்திக்கிறது கர்த்தரே நமக்கு. ஸோ இப்போ அவர் கொடுக்கறதுக்கு நம்மளை என்ன பண்ண தகுதிப்படுத்திக்கொள்ள அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அல்டிமேட்டா நம்மளை எப்படியாவது தகுதிப்படுத்தக்கூடியவர் அவர் தான். அவருடைய கிருபையோடு கூட நம்ம எல்லாரும் நிச்சயமா அந்த டபுள் ஃபோல்டான ரெஸ்டிகேஷனுக்கு நேரா கர்த்தர் நம்ம நிச்சயமா நடத்துவார். See you next video.